நாயும் யானையும் நண்பர்களா இருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில கர்ப்பமாகுறாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு வந்துட்டு நாய்க்கு வந்து அழகான 2 குழந்தைகள் பிறக்குது. அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு நாய் வந்து திரும்பவும் வந்துட்டு கர்ப்பமாகுது. திரும்பவும் வந்துட்டு நாய் வந்து 2 குழந்தைகள வந்துட்டு ஈன்றெடுக்குது. அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு வந்துட்டு இதே முறை வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு தொடருது. நாய் வந்துட்டு ஒரு நாள் யானைகிட்ட போயிட்டு, "நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரே நாள் தான் வந்துட்டு கர்ப்பமானோம். ஆனா வந்துட்டு எனக்கு நெறைய குழந்தைகள் பிறந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனா நீங்க இன்னமும் மாசமாவே இருக்கீங்களே! உங்களுக்கு உண்மையாலுமே குழந்தை பிறக்குமான்ற மாரி கேட்குது. அப்ப யானை என்ன சொல்லுதுன்னா, நாய கூப்பிட்டு, "நான் உனக்கு சில விஷயங்கள வந்துட்டு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. இந்த மாரி என் வயித்துக்குள்ள இருக்கிறது வந்துட்டு நாய்க்குட்டி இல்ல, யானைக்குட்டி. நான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரே ஒரு குழந்தைய தான் வந்துட்டு பெற்றெடுப்பேன். எனக்கு குழந்தை பிறக்கும்போது, அது பொறக்கிறத வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு உணரும். மனிதர்களும் வந்துட்டு என் குழந்தைகள் வந்து சாலைய கடக்கும்போது நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. அத வந்துட்டு கொண்டாடுவாங்க. என் குழந்தை வந்துட்டு வலிமையானதும், திடமானதும் கூட." அப்படின்ற மாரி யானைக்குட்டி சொல்லுது. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நெறைய நேரங்கள்ல வந்துட்டு உங்க கூடவே இருக்க மத்தவங்களோட கனவுகள் வந்துட்டு நிறைவேறலாம். உங்களோட கனவுகள் வந்துட்டு நிறைவேற நேரம் எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. அப்புறம் வந்துட்டு விரக்தி அடையாதீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. உங்களோட நேரம் வரும்போது உங்களோட கனவுகள் வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு நிறைவேறும். உங்க வெற்றி வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பூமி வந்துட்டு அத உணரும். மக்களும் வந்துட்டு உங்கள வந்துட்டு கொண்டாடுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த சேனல லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம கேட்மேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.